தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி பார்க்கிறீங்க? இது நிச்சயமாக ஒரு இம்பார்ஷியல் ப்ரோப்ன்றது அனைவரும் வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து அஸ்ராகாருக்கு எஸ்ஐடி வந்து இம்பார்ஷியல் இல்லை என்று அவர் எப்படி வந்து கன்க்ளூட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இதனுடைய அன்டியூ ஹேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 3 நாள் வாதம் முடிகிறது, டப்புன்னு வந்து ஆர்டர் வர்றதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏதாவது சுப்ரீம் கோர்ட் இன்னும் வந்து உமர் காலிதனுடைய அந்த மாதிரியான எவ்வளவோ சர்ஜில் இமாம் மாதிரியான நபர்களுடைய பெயில் பெட்டிஷன்லயே வந்து 12 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் வந்து 3 பேருக்கு 3 லெசன் வர்றதாக நான் பார்க்கிறேன். அதாவது விஜயை பொறுத்தவரை அவர் வந்துதான் அவருடைய தரப்பென்றே எடுத்துக்கொள்ளலாம். சிபிஐ விசாரணை வேண்டும் என்றதுதான் அவருடைய கோரிக்கையா இருந்தது. இப்ப அந்த சிபிஐ விசாரணை கிடைத்து விட்டது. இதனுடைய விளைவுகள் அவருக்கு தெரியுமாங்கிறது தான். இது எங்க லாக் ஆகுது? 25 அரசியல்வாதிகள் வந்து இதுவரை வந்து 2014 ஆரம்பித்துக் கொண்டு பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதுலயும் ஒரு முதலமைச்சர் கூட இருக்கிறார். அசாமினுடைய முதலமைச்சர் வந்து ஒரு சிபிஐ விசாரணை காரணமாகத்தான் அந்த பக்கம் போய் சேர்ந்தார். இப்ப ஏதோ பிஜேபியோட ரொம்ப சவுண்ட் விட்டு குவிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயமா இருக்கிறது. அது ஒரு பக்கம். 2வது பக்கம் வந்து தமிழக அரசினுடைய வாதங்கள் வந்து அந்த எஃபெக்டிவாக இல்லை, பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்போ ஒரு ஏஜியும் ஒரு சூப்பர் ஏஜியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அந்த ஒரு உரைக்குள் வந்து ஒரு வில்சனும் ஒரு ராவனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தமிழக அரசாங்கம் முடிவு செஞ்சால் நல்லா இருக்கும். யாரா ஒருத்தர் போதும் அந்த டிசிஷனுக்கு வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சில பேசிக் கொஸ்டின்ஸ் கூட ஆன்சர் பண்ண முடியவில்லை. எப்படி 40 பாடிஸ் வந்து 4 மணி நேரத்தில் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு சொன்னா மிக எளிதாக வந்து ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 220 பாடிஸ் வந்து 240 பாடிஸை வந்து அகமதாபாத் மருத்துவமனையில் வந்து 13 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களே, அது உங்களுக்கு தெரியலையான்ற கேள்வி வச்சு கேட்டிருக்கணும். ஏனென்றால் இந்த பல கசிய விட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த கசிய விட்ட விஷயங்களை எடுத்து தான் ஆர்குமெண்ட்ஸாக கோபால் சுப்ரமணியன் கொண்டு வருகிறார். அதற்கு கூட ஒரு விளக்கம் இல்லை என்றால், அதற்கு கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகுல் ரோஹத் கிட்டும் இருந்து இல்லை, வில்சன் கிட்ட இருந்தும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன் அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருக்கு. மிக்க நன்றி திரு ஆர்.கே. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கரூர் சம்பவத்தில் தற்போது சிபிஐ விசாரணை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு 3 பேர் கொண்ட குழு, அந்த குழுவின் மேற்பார்வையில் இந்த சிபிஐ விசாரணை நடைபெறும் என்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது.